வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவிஜ்ஞானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராண சத்யசு ஸ்தோத்ரம் தோ பலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுரியாம் நிராகரணமஸ்து வா निराकरणमे अस्तु तदात्मानं सृजाम्यहम्. धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அவ்யக்த உபனிஷத்தினுடைய 3வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இல்லை நேற்று ஒரு பகுதியை பார்த்தோம். அதில் நீ அவ்யக்தத்திலேருந்து தோன்றி இருக்கிறாய், தான் யாருன்னு அவர் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறார். அதுக்கு அந்த அசரீரி நீ அவ்யக்தத்திலேருந்து தோன்றியிருக்கிற, அதுபோல் அந்த அவ்யக்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களையும் நீ இப்பொழுது வியக்தமாக்குவாய். வியக்தம்னா வெளிப்படுத்துவாய், அதாவது படைப்பாய், சேர்த்து வைப்பாய். காட்ஸ் பார்ட்டிகளாக இருக்குது, இருட்டில் காட்ஸ் பார்ட்டிகளாக இருக்கக்கூடிய அந்த துகள்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, சிருஷ்டி பண்ண போகிறார். அதை சொல்லுது அந்த அசரீரி சொல்லுது. அப்போ அந்த அசரீரிக்கிட்ட இவர் கேள்வி கேட்குறார், பிரம்மா கேட்குறார். கிம் வியக்தம் யஸ்மாதகம் ஆசீஷம் அகம் யஸ்மாத், எதிலிருந்து நான் வியக்தமான, நான் எதிலேருந்து வியக்தமான அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். எது தோன்றாது, கிம் தது வியக்தம் என்மே கிருத்தியமேதி, எது தோன்றுவது, எதை படைப்பது. எது தோன்றுவது எதை படைப்பதுன்னா, எது தோன்றுவதுன்னா மறைஞ்சிருக்கிறது காட்ஸ் பார்ட்டிகள் தோன்றுவது. ஏற்கனவே இருக்கிற பொருள் தான் வெளிப்படும், இல்லாத பொருள் வெளிவராது. 1லேருந்து 0 வரலாம், 1லேருந்து 1 வரலாம், 0லேருந்து 1 வராது. அந்த தத்துவப்படி இந்த காட்ஸ் பார்ட்டிகள் எல்லாம் மறைமுகமாக மறைந்திருக்கிறது. அதை தப வலிமையினால் அதை பார்த்து அதை சேர்த்து வைத்தால் அது சிருஷ்டி. அது சூக்ஷ்மமாக இருக்கிற பல சூக்ஷ்மங்கள் ஒன்று சேரும்போது ஒரு வடிவம் எடுக்குது, அது ஸ்தூலம்னு பேர். கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு காட்ஸ் பார்ட்டிக்கல் நிறைய சேர்ந்தால் அது ஸ்தூலமாகிடும். சேராமல் இருந்தால் அது சூக்ஷ்மமாக இருக்கும். ஆகாயம் சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளியில் ஃபுல்லாக காட்ஸ் பார்ட்டிகள் தான். அயனிகள்னு சொல்கிறாங்க சயின்ஸில், தமிழில் அயனிகள்னு சொல்லுவாங்க. இந்த அணுக்கள் எந்த ரேஷியோவில் சேருதோ அந்த ரேஷியோவில் காற்று, எந்த ரேஷியோவில் சேருதோ அந்த ரேஷியோவில் அது வாட்டர், எந்த ரேஷியோவில் சேருதோ அந்த ரேஷியோவில் அது ஃபயர். புரியுதா? அப்போ இருக்குது எந்த ரேஷியோவில் சேர்த்து வைக்கிறதா இறைவனுடைய தனி சிறப்பு. அதுதான் பிரம்மா செய்ய சொல்லுது, பிரம்மாவை செய்ய சொல்லுது. இருக்கிற மூலக்கூறுகளை வச்சு, அணுக்களை வச்சு, மூலக்கூறுகளை வச்சு இந்த ஜகத்தை படைப்பாயாகன்னு சொல்ல, நான் எப்படி படைப்பேன்னு கேட்க, சா பிரவீத அவிஞேயம், நீ நீ அந்த அவ்யக்தத்திலேருந்து வியக்தத்தை சேர்த்து வைப்பாய், கூட்டி வைப்பாய், படைப்பாய். அந்த அவ்யக்தத்தை பற்றி நீ அறிய முற்படாதே. அவ்யக்தத்தை அறிய முடியாது. அவ்யக்தங்கிறது தோன்றாமல் இருக்கக்கூடிய அந்த அணுக்களை உன்னால் அறிய முடியாது.
அதனால் அபிஜேயம் அது அறியாத பொருளாக, அறியப்பட முடியாத பொருளாக இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னிச்சுன்னா அதுதான் அறியுது. யார் அறியணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்னொரு பொருள் இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் அறியலாம். உங்களை நீங்களே பார்க்க முடியுமா? உங்களை நீங்களே பார்க்க முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் பார்க்கலாம், உங்களை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் நான் வந்து கண்ணில் பார்க்குறேன், கண்ணாடியில் பார்க்குறேன், தண்ணியில் பார்க்குறேன், ரெஃப்ளெக்ஷனாக பார்க்குறேன், எல்லாம் பிம்பத்தை தான் பார்க்க முடியும். ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, அறியிறேன்னு சொன்னால் யார் அறியிறா? நீ தான் அறியிற. யார் அறியிறன்னா உன்னை பற்றி தான் அறியிற. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பானைகளும் களிமண் தான். நீ களிமண் பானை வெவ்வேறுன்னா களிமண்ணும் பானையும் வெவ்வேறு அல்ல. இது நாமமும் ரூபமாக களிமண் இருக்குது. ஒரு பீரியடு சேர்ந்துருக்கும், அப்புறம் திரும்ப பிரிஞ்சு பழைய நிலைக்கு வந்துடும். ஒரு நிமித்தமாக சேருது. நிமித்த காரணம் உபாதான காரணம்னு சொல்கிற மாதிரி ஒரு ரேஷியோவில் சேருது, ஒரு பாயிண்டில் சேருது, ஒரு பாயிண்டில் பிரியுது. ஒரு காலத்தில் ஒரு இடத்துல ஒரு பொருளாகுது. ஒரு காலம், இடம், பொருள், அதான் மாயான்னு சொல்கிறோம். மாயா தானே உங்களை அல்பமாக பண்ணி வச்சுருக்கு. ஒரு காலம், இடம், அதை வச்சு தான் உங்களை அல்பமாக்குது. உங்களுக்கு காலம் இருக்கானா? இல்லை. ஆரம்பித்தாதான் காலம்னு அன்றைக்கே சொன்னேன். ஒரு விஷயத்தை நீ ஆரம்பித்தாதான் காலம், இல்லைன்னா அது எப்போதும் போல் இருக்க போது நீ எப்போதும் இருக்க போல இருக்க போகிற. அப்போது இந்த பிம்பத்தை தான் நாம் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோன்னா யாரை பார்க்க போகிற? உன்னுடைய உயிரில் தான் இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு உயிரில் தான் எல்லா பொருட்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறது ஒன்று தான். இன்னொன்னா தெரிகிறது மித்து, தோன்றும் நிற்கும் மறையும், நிலைக்காது. முன்னாடி இல்லை, நாளைக்கு இருக்காது, இன்றைக்கி இருக்கும். முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது, நாளைக்கு அப்படி கூட சொல்லக்கூடாது. முன்னாடி தோன்றலை, இப்போ தோன்றியிருக்கு, நாளைக்கு மறையும். இதுதான் தோற்றம் மறைவு தானே தவிர ஆக்கம் அழிவு கிடையாது. ஆக்கவும் உடைய ஒரு ஆற்றலை, அதுதான் மனோநாசம்னு சொல்ல வேண்டாம், மனோலயம்னு சொன்னேன். மனோநாசம் எந்த பொருளையும் அழிக்க முடியாது, தெரிஞ்சுக்கங்க. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுகிறது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு எல்லாம் இங்கேருந்து எடுத்தது தான். எல்லாம் ஆத்மா பற்றிய விஷயந்தான். எல்லாமே இங்கேருந்து எடுத்து அவன் என்ன பண்ணுறான்? நாங்கள் கண்டுபிடிச்சோங்கிறான். பண்ணிட்டு போட்டோம், நம்ம தான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவங்களாச்சே. அதனால் இங்கே எது அவிஜேயம் தது அவ்யக்தம். எதை அறிய முடியாதோ அது அவ்யக்தம். எதை நீ அறிய முடியலைன்னு சொல்கிறியோ அதெல்லாம் அவ்யக்தம். தோன்றாமல் இருப்பதே அறிய முடியாது. தோன்றுவதை அறிவேனா? தோன்றுவதை அறியறது அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான மூலக்கூறுகள், அதனுடைய காலம், இடம், பொருள். ஒரு காலகட்டத்தில் அது பொருளாக இருக்கும், அப்புறம் டைல்யூட் ஆகிடும். அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதான் நேரம். ஒரு இடத்துல தான் இருக்கும், அதனால இடம். ஸ்பேஸ், டைம், மெட்டீரியல், பொருள். புரியுதா? இப்போது எது அவிஜேயம் தது அவ்யக்தம். எது அறிய முடியாதோ அது அவ்யக்தம். தத்து சே ஜிஞாசாசி. அதனை அறியும் ஆவல் உனக்கு இருக்குமேயானால் அது நான் அறிஞ்சே தீருவேன். அந்த அவ்யக்தத்தை அறிஞ்சே தீருவேன்னா, அவ்யக்தம் யார்? பிரம்மன் தான் அவ்யக்தம். அது நீர் நிலையாக இருக்கு, தோண்டும் போது அலையாக தோன்றுது. அலைங்கிறது உண்மையா? நீருங்கிறது உண்மையா? நீருங்கிறது தான் உண்மை. நீர் தான் என்னவா இருக்கு? அலையாக தோற்றம் அளிக்கிறது. அலையை அள்ளுனாலும் நுரையை அள்ளுனாலும் நீரை அள்ளுனாலும் நீர் தான் இருக்கும். ஒன்று தான் இருக்குது. ஒன்று ஒரு பிம்பமாக அசையுது, ஒன்று அசையாது இருக்குது, ஒன்று டெம்பரவரியாக தோன்றி மறையுது, நுரையாக இருக்குது.
அப்படி நீ அந்த பொருளை அறியணும்னு ஆசைப்பட்டால், அறிய முடியாதுன்னு சொல்லிட்டார் முன்னாடி, அறியணும்னு ஆசைப்பட்டால் மாமேவ அவகச்சத்தை, மாம அவகச்சத்தை, என்னை பின்தொடர்வாய், என்னை அடைவாய், என்னை அறிவாய், என் பின்னால் வா, என்னை அறிவாய். சாஹோ வாச்ச. அப்போ பிரம்மா கேட்குறார் மறுபடி, சாஹோ வாச்ச, அது எப்படி, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? துவம் பிரம்ம வாக்கு வதசி, நீ பிரம்மத்தினுடைய வாக்கை சொல்கிற, சம்சாத்மனம், நல்லா புகழ்கிற, தன்னையே நீ புகழ்ந்துக்கிற. அசரீரியாக இருக்கக்கூடியது பிரம்மத்தினுடைய வாக்கு, வேதமே பிரம்மத்தினுடைய குரல் தான். நீ வேதமாக நீ அசரீரியாக இருக்கிற, நீ தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறியே, நீ யார்? என்ன அறியணும், ஒன்று அறியணும்னு என்ன சொல்கிறியே, பிரம்மத்தின் குரலாக இருக்கிறியே, நீ யார்? ச துவம் பிரவீத, சா துவம் அப்ரவீத தபஷா மா ஜிஞ்ஞாசவேதி, நீ என்னை அறியணும்னா தவம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். எதுக்கு தவம்? இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம். எதுக்கு தவம்? தவம்னா என்ன? தவம்னா இந்த அலையக்கூடிய அசையக்கூடிய இந்த சைத்தன்யத்தை ஒன்றில் நிறுத்துறது தவம். அதை புரிஞ்சுக்குங்க. இதில் 1000 அர்த்தம் வரும். தபம்னா சூடு, தபம்னா ஒன்றை வலியுறுத்துவது, தபம்னா ஒன்றில் நிற்பது, தவம்னா ஒன்றை அறிவது, தவம்னா அத்வைதம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ தவம் பண்ணால் என்ன அறிய முடியும், தவம் பண்ணனா என்ன அறிய முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, நீ அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன அறிய முடியாது, நின்னா அறிவ. நின்னா நீ எங்கே நிற்கணும்? என் மேலே தான் நிற்கணும். நான் தான் உனக்கு ஆதாரமாக இருக்கேன், சத்தாக இருக்கிறேன். என் மேலே நிறைய பேர் அலையிறாங்க. அலையிறவங்கெல்லாம் எதையும் அடைய போகிறதில்ல. நிற்கிறவன் என்னை பிடிக்க போகிறான். நிற்க முடியாது ஒன்றால். அதனால் எல்லா கடவுளும் உபதேசம் சும்மா இருந்தான் சொல்லுது. அலையாத, சிந்திக்காத. நீ சிந்திக்கிறதெல்லாம் பொய்யை பற்றி சிந்திப்ப, அதனால் பொய்யை பற்றி சிந்திக்காத. நீ ஒன்றில் நின்னாலே நீ சொருபத்துக்கு வந்துடுவ. நீ எங்கே தான் நிற்கணும்? என்னில் தான் நிற்கணும். வேறு எங்கேயும் நீ நிற்க முடியாது. ஒன்றில் நிற்கிறது, ஒரு புள்ளியில் நிற்கிறது, அமைதியாக நிற்கிறதெல்லாம் இயல்பாக இருக்குது. இயல்பாக உள்ளது உன்னுடைய குணம். அறிவு, அன்பு, அமைதி, ஆனந்தம், இந்த 4 பாயிண்ட் தாங்க இறைவன். இறைவனுடைய ஸ்வரூபம். அதாவது இதெல்லாம் ரிலேட்டிவ் தான். இதுதான் பூரணம் இல்லை, இதுதான் இறுதியாக இருக்குது. இப்போ அமைதின்னா உனக்கு சொல்ல முடியுமா? ஆனந்தம்னா சொல்ல முடியுமா? நீ உள்ளே போனால் தானே தெரியும். ஏற்கனவே நீ போயிருந்தா உனக்கு தெரியும். இதுதான் அமைதின்னு எடுத்து காட்ட முடியுமா? இதுதான் ஆனந்தம்னு எடுத்து சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. இதுதான் அறிவுன்னு சொல்ல முடியுமா? அறிவு, அன்பு எல்லாமே மறைப்பொருளாக இருக்குது. ஆனால் இருக்குது. ஒன்று படிக்கட்டாக இருக்குது. கடைசி படிக்கட்டு தான் இந்த 4 அறிவு, அதாவது மெய் அறிவு. எப்போ நீ ஒன்றில் நிற்கும்போது அப்போ நீ உணர்ற. எதை உணர்ற? இப்போ ஆனந்தங்கிறது ஒரு லோக்கன்னு வச்சுங்க, அமைதிங்கிறது ஒரு லோக்கம்னு வச்சுங்க, அன்புங்கிறது ஒரு லோக்கம்னு வச்சுங்க. லோக்கம்னா ஒரு ஸ்பேஸ்னு வச்சுங்க. இது ஒரு வட்டம், அதோட வட்டம், அது ஒரு வட்டம். முதல்ல பெரிய வட்டம் அறிவு, அதோட சின்ன வட்டம் அன்பு, அதை விட சின்ன வட்டம் அமைதி, அதை விட சின்ன வட்டம் ஆனந்தம். ஸ்தூலமாக இருக்கிற அண்ணாமலையார் யோகேஸ்வரரா, ஸ்தூலமாக இருக்கிற அண்ணாமலையார் அறிவு ஸ்வரூபமாக நம்ம பார்க்குறோம், அறிவாக பார்க்குறோம். முதல்ல அறிவு, அப்புறம் அவர் சூக்ஷ்மமாக இருக்கும்போது அன்பு, அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது அமைதி, தன்னுடைய ஸ்வரூபமாக இருக்கிறது ஆனந்தம். ஸ்தூலத்திலேருந்து தான் சூக்ஷ்மத்தை நம்ம பிடிக்க முடியும். இப்போ நீங்கள் 4 கையுடைய
8 கை உடைய 10 கை உடைய 6 தலை உடைய 5 முகம் உடைய அதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு தத்துவத்தை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. பஞ்சபூதம்னு சொன்னால் புரியாது, 5 பேரை நிறுத்தினா தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த வடிவத்தை பார்த்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. வடிவத்தில் அந்த வடிவத்துக்கு நீங்கள் வடிவத்தில் என்ன பார்க்குறீங்கன்னா, வடிவத்தில் அன்பை பார்க்குறீங்க, ஆனந்தத்தை பார்க்குறீங்க. வடிவத்துக்குள்ளே என்ன பார்க்குறீங்க? வடிவத்துக்குள்ளே என்ன அன்பை பார்க்குறீங்க, ஆனந்தத்தை பார்க்குறீங்க, அமைதியை பார்க்குறீங்க. வெளியில் இப்படி அலைஞ்சாது, அப்படியெல்லாம் எங்கெங்கேயோ அலைஞ்ச நீ அந்த சாநித்தியம் சன்னதிக்குள்ளே நுழையும் போது, குரு சன்னதியோ இல்லை இறை சன்னதியோ நுழையும் போது அங்கே நுழையணுங்கிறது அறிவு, அங்கே நுழையணும் உள்ளே போகணுங்கிறது அறிவு. அதுக்கு தவம் பண்ணுங்கிறார். யோகமும் பதஞ்சலியாக தான் சொல்லி எல்லாம் வலியுறுத்துது. இதுதான் வலியுறுத்துகிறாங்க. பதஞ்சலி அதை தான் சொல்கிறாரு. அபியாச வைராகியன்னு தன்னிரோதக. இப்படி அலையக்கூடிய இந்த மனசை சித்தத்தை எண்ணங்களோடு பின்னாடியே போகக்கூடிய இந்த சைத்தன்யத்தை நிரோதக நிறுத்து, தடுத்து நிறுத்து. சித்தவிருத்தி நிரோதக யோகன்னு சொல்லுவாங்கள்ல. யோகம்னா என்ன? அவரை நீ அடையறதுக்கு பண்ணக்கூடிய முயற்சி எல்லாமே யோகம்தான். அது அங்கே எங்கே யோக சூத்திரத்தில் அப்படி சொல்கிறார். வைராகிய அபியாசேன்னு நேற்று சொன்னேன் இல்லையா? கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த தொடர்ந்து நீ என்ன பண்ணணும்? அந்த ப்ராக்டிஸ் பர்டிகுலர் டயத்தில் மனநத்துக்கு இருக்கிறவங்கள சொல்லலாம். அது 1 மணி நேரம் இருக்கலாம், 8 மணி நேரம் இருக்கலாம். அது உங்களுடைய அறிவு நிலை தான். செயலறிவை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு செயலறிவு இல்லை, நேரம் இல்லைங்கிறது போய். நேரம் இருக்குது, உனக்கு செயலறிவு இல்லை, அதுக்கு இன்னும் பக்குவப்படலை. செயலறிவுங்கிறது சித்தி கொடுக்கக்கூடியது. அதான் கிருத்த சங்கல்பங்கிற மிகச்சரியான வார்த்தையை அதை நான் பார்க்குறேன். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம், வருது பாருங்கள். எங்கெங்கிற இறைவன் எது கேட்டாலும் முருகப்பெருமான் ஒரு டவுட்டுன்னா உடனே கொடுத்துருவார். நீங்கள் டவுட்டு கேட்டால் அடியன் உடனே சொல்கிறேன்னா, நாளைக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறேன். அது மாதிரி அடியன் ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு 1 hour 2 hour 3 hours என்ன ஆகிடும்? அந்த வேர்ட்ஸ் என் கண்ணில் பட்டுரும். ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், எங்கேயாவது ஒரு பாஷ்யம், ஏதாவது ஒரு புக்கு, ஏதாவது ஒரு சிரவணம், எப்படியோ என்னுடைய பார்வைக்கு வந்துடுது. இதெல்லாம் ஒரு அதிசயம். பதிய வைக்கிறேன். அங்கே வந்து சித்தவிருத்தி நிரோதக யோகன்னு சொன்னவர் அபியாச வைராகியன்னு தன்னிரோதகனா. எதை தன்னிரோதகனா? உன்னுடைய சித்தை அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதில் ஒன்றில் நிறுத்தா நீ சொரூபம். அதுதான் நிஷ்டன்னு பேர். நிறுத்துறது தான் நிஷ்டம். இப்போ அது அவ்வளோ பெரிய விஷயமானா? ஆமாம், அவ்வளோ பெரிய விஷயம். நிறுத்தி பாரு. நிறுத்துற நீ எத்தனை செகண்ட்ஸ் நிறுத்துறியோ அத்தனை செகண்டு நீ வந்து ஸ்வரூபத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அத்தனை செகண்டு நீ இறை ஸ்வரூபத்தில் இருக்கேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. புதுசாக ஒன்றும் எங்கேயும் தேவைன்னா கடவுளாகிறதுக்கு, பிரம்மமாகிறதுக்கு இந்த உலகத்தில் இதுக்கு மேலே ஒரு நிலை இல்லை. ப்ரமோஷன் சொன்னால் இதுதான். ஆனந்தத்துக்கு மேலே என்னங்க இருக்குது? ஆனந்தத்துக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள். ஆனந்தத்துக்கு முன்னாடி தான் அமைதி இருக்குது, அதுக்கு முன்னாடி தான் அன்பு இருக்குது. அதெல்லாம் அறியணும்னா அறிவு வேணும். இதெல்லாம் தெரியணும்னா, நம்ம பார்வைக்கு வரணும்னா, அதை ரீச் பண்ணணும்னா அதுக்கு அறிவு வேணும். அதுதான் ஞானம்னு பெரியவங்க வடிவமைச்சாங்க. அந்த வேலையை தான் வேதம் ஞானத்தை கொடுக்குது. ஞானம் பிரம்மத்தை கொடுக்குது. வேதம் அது வரைக்கும் தான் அதோடைய வேலை செய்ய முடியும். ஞானங்கிற நிலை வரைக்கும் தான் வேதம் வேலை செய்ய முடியும். ஞானத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த குரு இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போது அதில் இருக்கிற நுட்பத்தை உங்களுக்கு சொல்ல தான் முடியும். நீ உக்காரணும். உக்காந்தா தான் நீ அதெல்லாம் உணர்வு நிலைக்குள்ள உள்ளதை எப்படி போய் உனக்கு உணர்த்த முடியும்? அதுதான் இறைவனை உணர்த்த முடியும், அறிய முடியும். அதுக்கு வார்த்தையே இல்லை. உணர முடியும்னு சொல்கிறது கூட என்னமோ சரியாக படலை. நீ அப்படி வாழ்கிற அந்த இடத்துல நீ எப்படி வாழ போகிற? அமைதிங்கிறது ஒரு லோகம். இது வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்க ஒரு முறை. அமைதிங்கிறது ஒரு லோகமாக பார்க்குறேன், அன்புங்கிறது ஒரு லோகமாக பார்க்குறேன், ஆனந்தங்கிறது ஒரு லோகமாக பார்க்குறேன். நீ வந்து ஆனந்தத்தை தான் தேடி எல்லா ஜென்மாவிலையும் ஓடிக்கிட்டு இருக்க. ஆனந்தங்கிறது ஒரு லோகம், அதுதான் கைலாயம் இல்லை வைகுண்டம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே யார் இருக்க போகிறாடா? அங்கே நீ தான் இருக்க போகிற. யார் அந்த அமைதி, யார் அந்த ஆனந்தம்? அது நீ தான்.
ஆத்மா ஏவ பரமசுதம். ஆத்மானாலே ஆனந்தம். இதோ இந்த மந்திரத்தில், இந்த உபநிஷத்தில் ஃபஸ்ட்டு வார்த்தை கடைசியில், இப்போ முதல் மந்திரத்தில் கடைசி வார்த்தை என்ன வந்துச்சு சொன்னமே, என்ன பார்த்தோம்? கடைசி வார்த்தை ஜோதி ரூபம் அனாதி, ஆதி கிடையாது, அனந்தம் அந்தம் கிடையாது, அணு போல் இருப்பேன், அணு இல்லாதவனும் இருப்பேன், சூலமாக இருப்பேன், ரூபமாக இருப்பேன், அரூபமாக இருப்பேன், ரூபவதமாக இருப்பேன், அபிஜேயம் என்னை அறிய முடியாது, ஆனந்தமயம் ஆசீத, ஆனந்தமயமாக நான் இருக்கிறேன். முதல் மந்திரத்திலே பதில் கிடச்சிருச்சு. இப்போ எல்லாம் நம்மளுடைய பார்வை ரொம்ப நுட்பமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அறிவு கொடுக்குது, அர்த்தம் கொடுக்குது. நான் முதல் ரவுண்டில் உங்களுக்கு எல்லா 108 உபநிஷத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணதில் அங்கங்கே பட்டும் படாமலும் விசாரம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நம்ம இப்போ மந்திரங்களை எடுத்து உங்களுக்கு தத்துவமசிக்காக பேசுகிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே நிறைய வார்த்தைகள் குபு குபு குபுன்னு அர்த்தம் கொடுக்குது. ஏற்கனவே நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், பச்சை இங்கில் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், இதெல்லாம் முக்கியம், அப்படி இதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பார்த்தா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதெல்லாம் தத்துவமசியில் நம்ம ஓரளவுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். சாமானியர்கள், பாமரர்களுக்கு வேதாந்தம் ஒன்றும் புரியலைன்னு யாராலும் சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாராலும் வேதாந்தம் ஞான யோகம் எளிமையானதுன்னு சொல்ல வைக்க முடியும். இது செயற்கை இல்லை, இயற்கையான விஷயம். இதை போகக்கூடிய ரூட்டு தெரியாமல் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரகாரத்தில், ஒரு பிளைண்டு, ஒரு 4 பிளைண்ட் யானையை பார்க்காதவங்க யானையை இமேஜின் பண்ணுற தொட்டு பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்று வேதாந்தத்தை சொல்லிட்டு போகிறாங்க. மகானுபாவுக்களை இன்னும் பூரணமாக புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஒரு 60% தான் நிறைய பேர் அவங்களுடைய பேச்சிலேருந்து என்னுடைய அனுமானம், கணிப்பு, விமர்சனம் இல்லை, இந்த நிலையில் இருக்காங்க. சரியான ட்ராக்கை பிடிக்கணும், அதான் விஷயம். அதுக்கு ஈஸ்வர கிருப்பா வேணும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அமிர்தம் கேப்சூல் ஜூஸு என்ன எல்லாருக்கும் எல்லாரும் பருகலாம், எல்லாருக்கும் செரிக்கும். அது 1 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 100 வயசு குழந்தையாக இருந்தாலும், அந்த மாதிரி ஒரு மோட்டோவோடு தான் இந்த வேலைகளை செயல்பட்டுருக்கோம். ஒரு யஜ்யமாக தான், பிரம்ம யஜ்யங்கிற வார்த்தை அருமையான வார்த்தை. சுவாமி நேற்று முந்தா நாள் கொடுத்துருக்காங்க, பிரம்ம யஜ்யம். ஏற்கனவே நிறைய முறை அதை நம்ம அறிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் கேரி அவுட் பண்ணுறதுக்கு இப்போ சரியான சந்தர்ப்பம். பிரம்மத்தை அறிவதும் அறிவிப்பதும். தமிழ்நாடு ஞான பூமியாகணும், 1 கோடி சிஷ்யர்கள் பிரம்ம யஜ்யம் பண்ணணுன்னா சரியான வார்த்தை, மிகச்சரியான வார்த்தை. முருகப்பெருமான் இவங்களை வழி நடத்தணும்னு சொன்னால் சரியான சங்கல்பம். அப்போ தான் நிரந்தரமாகும். முருகப்பெருமான் தலைமை எடுத்தால் தான், லீடர்ஷிப் எடுத்தால் தான் இந்த பிரம்ம வித்யா, பிரம்ம ரகசியம், ஞான யோகம் இது நிரந்தரமாக மக்கள் மத்தியில் பரவிக்கிட்டே இருக்கும். இதோ ஒரு காலத்தில் சங்கரர் வந்துட்டு போனார், ராமானுஜர் வந்துட்டு போனார், சம்பந்தர் வந்துட்டு போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிடுச்சு, மறைஞ்சும் போயிடுச்சு. அது மாதிரி அடியனுடைய பார்வை அல்ல. இப்போ நாம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரம்ம ஞானமானது நிரந்தரமாக நித்தியமாக இருக்கணும். டெய்லி சூரியன் உதித்து உச்சத்துக்கு போய் அப்புறம் சாயந்தரம் மறைந்து மறுபடியும் உதிக்குதில்ல, அந்த சர்க்கிளில் இந்த பிரம்மஞானம் இந்த மக்களுக்கு நாடு ஃபுல்லாக பரவணுங்கிறது அடியனுடைய சங்கல்பம் போட்டோம். இப்போ இந்த தவங்கிற வார்த்தை ஒன்றில் நிறுத்துறது அவ்வளோ கடினமான விஷயங்கிறத வலியுறுத்துது. நீ சும்மா இருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இதான். ஒன்றில் நில்லு, உன்னுடைய அசைகிற அந்த சைத்தன்யத்தை நிறுத்து அப்படிங்கிற வார்த்தை தான் நிஷ்டை. பிரம்மத்தில் நிறுத்து, பிரம்ம நிஷ்டை. ஞானத்தில் நிறுத்து, ஞான நிஷ்டை. யோகத்தில் நிறுத்து, யோக நிஷ்டை. ஞான நிஷ்டைன்னு சொன்னால் தொடர்ந்து அந்த அனுச்சிந்தனம், குருவை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அவருடைய வார்த்தையை ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் தீர்க்ககாலின் நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா. வித்யானா எப்படி சொல்லிக் எந்த அறிவை சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த அறிவோடு அந்த பார்வை, அந்த வார்த்தையை பார்த்தால் அது அமிர்தத்தை சுரக்குது.
அப்போ ஒன்றில் நிறுத்துறது தபம், ஒன்றில் நிறுத்துறது ஞானம், ஒன்றில் நிறுத்துறது சித்தி, ஒன்றில் நிற்கிறது ஸ்வரூபம். நீ இப்போ நிற்காமல் இருக்கிறதுனால தான் நீ அலையிறதுனால தான் நீ யாரோ அவர் யாரோ நினைக்கிற, அஜ்ஞானமாக இருக்கிற. நீ அஜ்ஞானம் அல்ல, அல்பம் அல்ல, மகத்து. இதெல்லாம் எப்போனா உள்ளே போனால் தான் தெரியும், வெளியில் இருந்தால் தெரியாது. அதுக்கு அவர் ஏன் தவம் பண்ணுன்னு சொல்கிறார்? இதுக்கு தான் தவம். உள்ளே போனீங்கன்னா நான் யாருன்னு தெரியுங்கிறார். நான் யாருன்னு தெரிஞ்சால் நான் தான் அது நீ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ என்ன அறிவு நீ அந்த அசரீரினா சரீரம் இல்லாத குரல். சரீரம்னா சரீரம், அசரீரம்னா சரீரம் இல்லை ஆனால் குரல் இருக்குது, அதனால் அசரீரின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அசரீரியை நீ அறியணும்னா நீ உள்ளே போங்கிறார். ஏன்னா உள்ளே போனால் நீ பார்க்குற அந்த சைத்தன்யம் நிர்குணமாக இருக்கு. வெளியில் நீ ஸ்தூலமாக என்னை பார்க்க முடியாது. ஸ்தூலமாக நீ பார்த்தீங்கன்னா அது பிம்பம் கொஞ்சம் நேரம் நிற்கும், போயிடும். அது சிஷ்யனுடைய பக்தனுடைய விருப்பத்துக்காக அது தோற்றத்தை காமிச்சு ஒரு நான் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பிம்பத்தை காமிக்கும். அது பக்தி யோகத்தில் அது நிறைய உண்டு. ஞான யோகத்தில் உணர்வு தான் நிரந்தரம். ஒரிஜினல் என்ன? அன்புக்கு வடிவம் இருக்கா? வடிவம் கொடுக்கறது அம்மா அப்படிங்கிற வடிவத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறது செயல் இல்லையா? அறிவுக்கு உதாரணம் அப்பா, ஞானம் குரு, பிளஸ்ஸிங் இறைவன். வேற என்ன இருக்கு? இப்போ இந்த 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 அவ்வியக்தத்தை அறியணும்னா என்னை அறிவாய். என்னை அறியணும்னா நீ தவம் பண்ண. தவம் பண்ணால் தன்னை அறிவான். தன்னை அறிந்தால் என்னை அறிந்ததா அர்த்தம். வேறு என்ன? இந்த ஒன்றில் நிற்கிறது தாங்க பயணிக்கிறோம் நம்ம. ஒன்றில் நிற்கிறதுக்கு பயணிக்கிறோம் நம்ம. ஒன்றில் நிற்கிறதுக்கு, உனக்குள்ளே நிற்கிறதுக்கு நீ வெளியில் பயணிக்கிற. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா ஜென்மாவும் எங்கே போகிறேன்னு தெரியாமல் போகாதன்னு சொல்லுது, நில்லுங்குது. யோக நிஷ்டைன்னா என்னது? உன்னுடைய இந்த பயணம் பிரேக் இல்லாமல் தொடர்ந்தால் அது யோக நிஷ்டை. அது எப்படி பயணிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஞான நிஷ்டை. ஒன்றில் நின்றுட்டீங்கன்னா அது பிரம்மனிஷ்டை. நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி பயணிக்கணும்னு சொல்லுது ஞான நிஷ்டை. எப்படி அந்த பயணத்தில் நீ பல விஷயங்களை அறிய போகிற, விவரங்களை தெரிஞ்சுக்க போகிற, அந்த ஒன்றில் நிற்கிறதுக்கான முயற்சி அது யோக நிஷ்டை. அது நின்றுட்டீங்கன்னா அது பிரம்மனிஷ்டை. அது வரைக்கும் நீ போயிட்டு வருவேன். நீ போயிட்டு வருவேன்னு சொல்கிறதே ஞானம். நீ தியானத்துக்கு போனால், தியானங்கிறது எங்கே சொல்லுவாங்கன்னா யோக சூத்திரத்தில் தியானம் சொல்லுவாங்க. யோகங்கிறது, ராஜயோகங்கிறது ஒரு மார்க்கம். புரியுதா? நம்ம வேதத்தில் உபாசனான்னு சொல்லுவோம். வேதப்படி, ஞான யோகம் படி, வேதப்படி உபாசனான்னு சொல்லுவோம். பக்தியில் வழிபாடுன்னு சொல்லுவாங்க, ஆராதனான்னு சொல்லுவாங்க. பக்தியில் ஆராதனான்னு சொல்லுவாங்க, ஞானத்தில் உபாசனான்னு சொல்லுவாங்க, யோகத்தில் தியானம்னு சொல்லுவாங்க. உபாசனாவில் பிளைண்டாக இருக்க மாட்டோம், விசாரம் பண்ணிகிட்டு இருப்போம். அணுச்சிந்தனம் தான். அங்கே சொன்னல வைராக்கிய அபியாசேன தன்னிரோதகன்னு சொன்ன மாதிரி இங்கே அணுச்சிந்தனம். அபியாச யோகேன அணுச்சிந்தனம், அபியாச யோக யுக்தம். எத்தனை வார்த்தை பாருங்கள், அபியாச யோக யுக்தம். கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் சொன்னல, அதுதான் அபியாச யோகம். அபியாச யோகம் யுக்த, பொருந்தி, நன்றாக பொருந்தி, அணுச்சிந்தனை தொடர்ந்து சிந்தித்து. எதுக்கு? அந்த ஞான அக்னியை நெருப்பை உருவாக்க போகிற. எதுக்கு? அது எல்லா கல்மசங்க எல்லா உபாதிகளையும் எரிச்சிடும். தன்னுடைய சொரூபமாக இது அக்னியாக தானே காமிக்குது. இப்போ
அந்த அக்னியாக அது நிற்கும். எந்த அக்னி? ஞான அக்னியாக நிற்கும். நீ ஞான நிஷ்டையில் நின்னாலும் யோக நிஷ்டையில் நின்னாலும் பிரம்ம நிஷ்டையில் இருந்தாலும் ஒன்று தான். சின்ன சின்ன படிக்கட்டு, ஒரு 3 படிக்கட்டு வச்சுங்களேன். ஞான நிஷ்டை ஒரு படிக்கட்டு, யோக நிஷ்டை படிக்கட்டு, பிரம்ம நிஷ்டை ஒரு படிக்கட்டு. அதில் நீங்கள் பிரம்ம நிஷ்டைன்னு போடணும், ஞான நிஷ்டைன்னு எழுதிருக்கீங்க, அதை மாற்றணும். இந்த 10 வார்த்தைகள் சொன்னேன்ல, இது புரியுதா? இதெல்லாம் விசாரம், இதெல்லாம் ஆக்சுவலாக மனநத்தில் செய்ய வேண்டிய வேலை பூர்வாங்கமாக பண்ணிகிட்டே இருக்கோம். போட்டோம், பரவாயில்ல. இப்போ தபஷா மாம், தபத்தினால என்னை அறிவாயாக. தபமே பயணம், ஓர் புள்ளியை அடையும் ராக்கெட், நுட்பமானது. தபத்தில் சித்த அசையாது நிற்பதே இறைநிலை. அப்படி அந்த சத்தில் நின்னா எல்லாவற்றையும் அறியலாம். அங்கே சர்வஜனாகிற. எப்போ உனக்கு எல்லாமே புரியுதுன்னு சொன்னால், எப்போ நீ சத்தில் நிற்கிறியோ அப்போ எல்லாமே புரியும். சத்துங்கிறது என்னன்னா, சத்து தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்துது, வியக்தமாக வெளிப்படுத்துது. சத்து அவ்வியக்தமாக தங்குள்ளே இருக்கிறத வியக்தமாக வெளிப்படுத்துது இல்லையா? அவ்வியக்தமாக ஒருத்தவனுக்கு இப்போ நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க, அந்த பொருள் பற்றிய விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நான் கஸ்டமரு, நான் உங்கள்கிட்ட வந்து வாங்குகிறேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் சித்து, நீங்கள் சத்து. நான் உங்களுக்குள்ளே வந்துட்டால் சத்தாயிட்டேன்னா நான் தான் படைச்சிருக்கேன் அந்த பொருளை. அப்போ அந்த பொருள் பற்றிய விவரம் எல்லாம் எனக்கு தெரியுமா தெரியாதா? மொத்த சத்துமே இந்த உலகம் மட்டுமல்ல, அண்ட சராச்சரங்கள், வெட்ட வெளி, பெருவெளி, அதுக்கு மேலே அப்பால் எதுவும் இல்லை. அந்த பெருவெளி தான் சத்து. அதுக்குள்ளே ஒரு ஞானம், அதுக்குள்ளே அன்பு, அதுக்குள்ளே அமைதி, அதுக்குள்ளே ஆனந்தம். புரியுதா? இப்போ எப்படி அது எப்படி உங்களுக்கு அதுக்குள்ளே போய்ட்டால் எல்லாம் புரியும்னு சொன்னால், நீ தான் படைத்தவன், உனக்கு அது புரியாதா? இப்போ உன் குழந்தைய பற்றி உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிக்க மாட்டீங்களா? உங்கள் குழந்த அது என்னென்ன பண்ணும், என்னென்ன போகும், எப்படி பேசும், எப்படி சிரிக்கும், எதுக்கு கோச்சுக்கும், எதில் டேலண்ட்டு காட்டும், எதுக்கு வாயாடும், எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பக்கத்து வீட்டு குழந்தை தெரியுமா? தெரியாது. எய்த்த வீட்டு குழந்தை தெரியாது. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே போனால் தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே யார் இருக்க? நீங்கள் தான் இருக்கீங்க. வெளியில் வந்ததுனால வேற ஒருத்தவனா பார்க்குறீங்க. இது புரியுதா? ஜஸ்ட் ஒரு புரிதல் இருக்கட்டும். இப்போ விசாரம் பண்ணுவோம், திரும்ப வெவ்வேறு இடத்துல விசாரம் பண்ணுவோம். மனநத்தில் வார்த்தைகள் திரும்ப வருதுன்னு சலிச்சிக்காதீங்க. சலிப்பு வரவே கூடாது. ஆனால் நுட்பமான கருத்து மேம்படும். அந்த பாதை இன்னும் எப்படி சொல்கிறது, அக்யூரேசியாக இருக்கும். ரொம்ப நுட்பமாக இருக்கும். அதுக்குள்ளே ஞானம் ஒண்டி தான் பிரவேசிக்க முடியும். அப்போ நீங்கள் சைத்தன்யமாக இருக்கணும். அதுக்கு தான் தவம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. புரியுதா? இது பிரம்மா நம்ம இடத்துல இருந்து கேள்வி கேட்குறாரு, நமக்காக கேட்குறாரா அர்த்தம். யாரெல்லாம் சிஷ்யராக இங்கே வராங்களோ அவங்கெல்லாம் நமக்காக கேட்குறாங்க. பிரம்மம் அதுக்கு பதில் சொல்லுது. பிரம்மம் குரு, நாமெல்லாம் சிஷ்யர்கள். புரியுதா? இப்போ இந்த தவம் பண்ணுன்னு சொன்னோன்னே இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு என்னென்னா, தேவர்கள்னால் என்னது? இந்த மாதிரி இந்த 5 பேரை சொல்கிறேன். யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், குருமார்கள். இவங்களுக்கெல்லாம் தவம்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கே ரொம்ப பிடிக்கும். தவங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த வார்த்தை. தவங்கிறது சகிப்புத்தன்மையோட தொடர்ந்து பயணம் செஞ்சால் தான் ப்ராக்ரஸான சூர்வீரனாக ஆக முடியும். சூர்வீரனா யார் ஒருத்தவன் எல்லா தடைகளையும் உடச்சிக்கிட்டு ஓங்கார மாதிரி மேலே ஏறுவானோ அவனை சூர்வீரனை. அவனுக்கு ஆதாரம் தவம். விழிப்பு நிலையில் இருப்பான், வேறு ஒன்றும் இல்லை. அது ரொம்ப பிடிக்கும். தவம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும். எதுக்கு தீட்சை கொடுக்கறது? நீ தவத்தை ஆரம்பிக்கிறேங்கிறத நீ வந்திருக்க. நான் தவத்தை ஆரம்பிக்க போகிறேன் குருஜி, நான் தவத்தை ஆரம்பிக்க போகிறேன், அந்த மேன்மையை அடைய போகிறேன், அந்த பரம்பொருளை, அந்த சொரூபத்துக்குள்ளே, அந்த ஆனந்தத்துக்குள்ளே நுழைய போகிறேன், என்னை அங்கீகரிக்கணும்னு நீங்கள் கேட்டால் அந்த அனுஷ்டானத்தை ஆரம்பிப்பா, அடியன் கூட இருக்கிறேன்னு அந்த 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 குறிக்கோளுக்கு ஆதரவு தெரிவிப்பது தான், உறுதிப்படுத்துவது தான் தீட்சை.
உங்கள் தவத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, அதை அடியேன் அங்கீகரிக்கிறேன். ஏன்னா இந்த தவம் பூர்த்தி ஆகணும் இல்லையா? என்கிட்ட வந்து சொல்லாமலே நீ ஆரம்பிக்கலாம், பூர்த்தி ஆகுமா? டவுட் வந்து யாரை போய் கேட்ப? யாரை போய் கேட்ப? முதல்ல கேட்க தோணலை, இப்போ கேட்க தோணும். சரி பரவாயில்லவா? அதுதான் தீட்சைங்கிற ஒரு வார்த்தை, வேறு ஒன்றும் இல்லை. தீட்சையில் வேறு ஒன்றும் இல்லை. உன்னுடைய வெற்றிக்கு அடியன் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்ல. இப்போ டாக்டரேட் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் டாக்டரேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன், யூனிவர்சிட்டியில் ஒரு ஹெச்ஓடிகிட்ட போய்ட்டு என்ன பண்ணணும்? ஒரு டைட்டிலை ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அது தீட்சைன்னு பேர், வேறு ஒன்று. புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இடையில டவுட் வரும்போது அவர் தான் உன்னை கைட் பண்ண போகிறாரு. அங்கே அவருக்கு குருவாக இருக்கார், அங்கே கடவுளாக இருக்கார். இப்போ தபஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே அவ்வளோதான். இந்த உமாவுக்கு உமான்னு சொல்லணும் இல்லையா? அப்புறம் அம்பாள் மகா தபஸ்வினி, தொட்டதுக்கும் தபஸ் பண்ணுவாள். சாமியை வசீகரிக்கணும்னா தபஸ் தான் அவளுக்கு பிடிக்கும். சாமியே ஆல்ரெடி யோகத்திலே இருப்பாங்க, சதாசிவமாக சதா யோகத்தில் தான் இருப்பாங்க பரமேஸ்வரன். அதுக்கு மேலே தபம். அப்படி தவம் தொட்டதுக்கெல்லாம் தவம் பண்ணாதேன்னு அவங்க அம்மா தடுக்கிறாங்க. அது பேர் தான் உமா. ஐசா மத்கர்னு அர்த்தம் ஹிந்தியில். இப்படி செய்யாதம்மா, தொட்டதுக்கெல்லாம் தவம் பண்ணிகிட்டு இருக்காதம்மா, உடம்பு கெட்டு போயிடும். நிறைய வார்த்தை இருக்குது, அதெல்லாம் நிறையா வார்த்தை இருக்குது. அந்த அம்பாவை அவள் செய்யக்கூடிய அந்த தவநிலைகளில் பல வார்த்தைகள் இருக்குது, உயர்வான வார்த்தைகள். அதெல்லாம் போனால் ட்ராக் மாறி போயிடும். சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். பக்தி யோகம் கொஞ்சம் எடுக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அருணகிரிநாதருடைய திருப்புகளையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் கந்த புராணத்தையும் ஒரு கை பார்க்கணும். ஒரு கை பார்க்கணும், நேரம் வரட்டும். இப்போ தபஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நாள் பண்ணுறாரு? 1000 வருஷம். அருணகிரியை கூட அந்த கோபுரத்துலேருந்து விழும்போது பிடிச்சிடுறாரு. பிடிச்சி உபதேசம் பண்ணிவிட்டு சும்மா இருன்னு சொன்னார்ல, சும்மா 12 வருஷம் சும்மா இருன்றார். இதே 12 ஆண்டுகள் சும்மா தான் இருக்கார், மௌனமாக இருக்கார். அதுக்கப்புறம் தான் இங்கே வா அங்கே வாலாம் கூப்பிட்றது, அதுக்கப்புறம் தான் பாடல்லாம் எழுதுறது. அந்த 12 ஆண்டுகளில் தன்னை யாருன்னு அறிஞ்சு, முருகனை யாருன்னு அறிஞ்சு, தான் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு இந்த அவ்வியக்தத்தை வியக்தம் பண்ணார். புரியுதா? ஈஸியாக புரியுமே. அதனால் சகசிரம் சமா பிரம்மச்சரிய அத்யுவாசா, பிரம்மச்சரியமான வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த தவத்தை மேற்கொண்டார். அப்போ நீங்கள் உள்ளே போனால் எல்லாம் அறியலான்னு தெரியுதா? சர்வஜ நிலைன்னு ஒரு மனிதனுக்கு எப்போ வருதுன்னா, எப்போ ஒருத்தவன் தன்னுள் இருக்கிறானோ அப்போ அவன் சர்வஜனாக ஆகிடுறான். இப்போ நீங்கள் அதை தான் உங்களுக்கு சொன்னது. நீங்கள் முதல்ல சர்வஜ நிலை ஆகணும்னா முதல்ல சிரவணம் பண்ணு. சிரவணம் பண்ணால் அது எல்லாத்தையும் கொடுக்கும். சிரவணம் தான் சொன்ன மாஸ்டர் கீ. ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏகாந்தமாக உட்காந்து பிளானை போட்டு கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த வார்த்தையை மறக்காது. அடியேன்னு சொல்கிற வார்த்தையை அப்படியே நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. சொல்கிறேன், பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும். சாதகங்கிற ஒரு நிலை வரப்போதில்லை உங்களுக்கு. இப்போ சாதக நிலையில் தான் இருக்கீங்க, முமுட்சியில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னது, முமுட்சுக்கு அப்புறம் சுபைச்சா வந்து முமுட்சை வந்து எத்தி ஆகிட்டீங்க. இப்போது எத்தினா என்னது? எத்திராஜுன்னு பேர் இருக்கா இல்லையா? எத்திகளுக்கெல்லாம் ராஜா, தபஸ்விகள்லாம் எத்தனை மண்டவனுக்கெல்லாம் ராஜா எத்திராஜ். நம்ம எத்திராஜ்னு தமிழில் எழுதுவோம், எத்திராஜ் தான் அது ஆக்சுவலாக. இப்போ 1000 வருஷம் அவர் தவம் பண்ணுறார். அத்த பஷ்ய திருஷ்யம் அனுஷ்டபி பரமாம் வித்யாம். அப்படி 1000 ஆண்டுகள் தபஸ் பண்ண இப்போ ஒரு வார்த்தை, ஒரு ரிக்கு கிடைக்குது. ரிக்னா என்னது? ஒரு வேத மந்திரம் கிடைக்குது. ஒரு ரிக்வேதத்தினுடைய மந்திரம் ஒரு 2 லைனு 3 லைனு வருது. அதுதான் ஃபார்முலா. அது எந்த மீட்டரில் இருக்குன்னா அனுஷ்டுப் சந்தத்தில் இருக்குது. காயத்ரி சந்தத்தில் இவர் கண்டுபிடிச்சாரா? விஸ்வாமித்திரரே. காயத்ரி மந்திரம் மகாமந்திரமாக சொல்கிறாங்களே இல்லையா? அதுபோல் இவங்க இந்த பெருமாள் வழிபாடு இருக்கிறதுனால, வைணவமாக இருக்கிறதுனால
இவங்களுக்கு உபதேசிக்கப்பட்டது இந்த ட்ராக்கு எல்லாம் வகை தான். ரிஷிகள் தான் காரணம் இதுக்கு. ரிஷிகள் இப்படி வெவ்வேறு மார்க்கத்தில் மந்திரங்களை கண்டுபிடிக்கிறது பிரம்மன் தான் காரணம். ஏன்னா அவர் 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 10 பேர் வேணுமே, 10 எக்ஸ்பர்ட் வேணுமே. அதனால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ட்ராக். இவங்களுக்கு அனுஷ்டுப் சந்தத்தை, அனுஷ்டுப் அப்படிங்கிற சந்தத்தை, சந்தம்னா மீட்ரு, ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு அந்த அந்த மீட்டர் பேர் தான் ஃபேமஸ். இப்போ ஒரு பாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டில் ஒரு மியூசிக் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கு மியூசிக் இருக்கும், ஆனால் அது ஒரு சந்தத்தில் இருக்கும். எந்த ராகம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ராகம் தான் சந்தம். ரசம், சந்தம், அலங்காரம்னு சொல்லுவாங்க. இது ரசம்னா இந்த 9 ரசத்தில் ஒரு ரசம் இருக்கும். இந்த படம் வீரம், அந்த பாட்டு வீரம் தெரிந்ததா, அன்பு சரிந்ததா, ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கா, பேத்தஸ் அப்படின்னு கேட்டகரியில் அது பேர் ரசம்னு பேர். சந்தம்னா அந்த பாவத்தை அவர் வெளிப்படுத்தணும், ஆனால் ஒரு மீட்டருக்குள்ள ஒரு அளவில் வெளிப்படுத்தணும். நான் சொல்ல வேண்டிய அந்த வீர ரசத்தையோ அன்பு ரசத்தையோ ஒரு அளவில் சொல்லணும், ஒரு அளவில் சொல்லணும், ஒரு அலங்காரத்தோடு சொல்லணும். ஒரு அலங்காரங்க தான் இந்த அணிகள், வார்த்தைகளை மாற்றி போடுறது, முன்னாடி போடுறது, பின்னாடி போடுறது, அப்படிலாம் செய்வாங்க. இந்த 3 தத்துவம் இந்த 3 தத்துவம் ஒரு பாடல் அலங்கரிக்கிறது. கவிதாங்கிறது ஒரு பெண். கவிதான்னா கவின்னா அதை எழுதினவன், அவன் எழுதினது கவிதை. அந்த கவிதை ஒரு பெண்ணு, அதுக்கு அலங்காரம் வேணும், அதுக்கு ரசம் வேணும், அது சந்தம் வேணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த பெண்ணு. அது ஒரு அலங்கார பொருளாக இருக்கணும், அலங்கரிக்கப்பட்ட பொருளாக இருக்கணும். அப்புறம் ஒரு தத்துவத்தோடு அது இருக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஹிந்தியில் இருக்குது, ஹிந்தியை வச்சு தான் சொல்கிறேன். இப்போது காவிய சாஸ்திரம்னே பேர் அதுக்கு. அடியன் அதில் தான் டாக்டரேட் பண்ணேன். சோசியல் ஃபிலாசபி இன் மாடர்ன் எபிக்ஸ்னு பேர். சோசியல் ஃபிலாசபி இன் மாடர்ன் எபிக்ஸ். அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்னா, ஆதுனிக் மகாகாவியோமே சாமாஜிக் தர்ஷன் அல்லது சமாஜ் தர்ஷன். சோசியல் ஃபிலாசபினா சமாஜ் தர்ஷன். சொசைட்டியை நான் எப்படி பார்க்குறேன், ஞானிகள் எப்படி பார்த்துருக்காங்க, ஞானிகள் இந்த சொசைட்டியை எப்படி பார்த்துருக்காங்க, அதை எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க, அதில் எங்கே உபதேசம் பண்ணுறாங்க, எங்கே கண்டனம் பண்ணுறாங்க, எங்கே வாழ்த்துறாங்க, அதெல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்து இதெல்லாம் போயத்துலேருந்து எடுத்தேன், ப்ரோஸ்லேருந்து பண்ணலை, போயத்துலேருந்து பண்ணேன். ஹிந்தியில் போயத்துக்கு போய், அதுவும் மகாகாவியங்களுக்கு போய் எல்லாம் நுட்பமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும், உள்ளே போகிறது எனக்கு பிடிக்கும். அப்படி தான் அது பண்ணணும். அதனால் இதுக்கு அது உபயோகமாக இருக்குது. ஹிந்தியிலனா இந்த சம்ஸ்கிருத அடியனால் ஒரு வார்த்தை நம்பிக்கை கொடுக்காது. இப்போ நம்பிக்கை கொடுக்குதில்ல, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு கூட இது இந்த அளவுக்கு செய்யணும்னு தோணலைல்ல. நமக்கு ஏன் நம்பிக்கை கொடுக்கறதுனால நம்ம செயல்படுறோம். கரெக்டாக இருக்குது. அதனால் இங்கே என்ன விஷயம்னு கேட்டால், இந்த அனுஷ்டுப்புங்கிறது ஒரு சந்தம்னா ஒரு மீட்டர். திருக்குறள், நாலடியார் எல்லாம் சொல்கிறோம்ல, எல்லாம் மீட்டர். இந்த அனுஷ்டுப் சந்தம் பரமாம் வித்யா, மேலான வித்யா. ஏன்னா அதை வச்சு தான் சிருஷ்டி பண்ண போகிறார். அந்த ஃபார்முலா வச்சு தான் சிருஷ்டி பண்ண போகிறார். அந்த மந்திரங்கள் இருக்கிற விஷயத்த சொல்லாமல் இந்த மீட்டரை மட்டும் சொல்கிறாங்க. காயத்ரிங்கிறது மந்திரம் இல்லை, காயத்ரிங்கிறது மீட்டர். காயத்ரிக்குள்ள உள்ள அர்த்தத்தை சொல்ல மாட்டாங்க. காயத்ரி மந்திரங்கிற அந்த ஃபார்மை தான் சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் இருக்குல்ல, ஒரு அளவீடு. அதுபோல் அனுஷ்டுப்புங்கிறது ஒரு சந்தம். இது நம்ம நரசிம்ம பூர்வதாபினியிலையும் உத்தரதாபினியிலையும் நம்ம பேசியிருக்கோம், கொஞ்சமாக பேசியிருக்கோம்.
நமக்கே புதுசாக தான் இருந்திருக்கும். வைணவத்தில் அது ஃபேமஸ். எல்லாருக்கும் பொதுவானது காயத்ரி, எல்லாத்தையும் உள்ளடக்கினது ஓங்காரம். ஓங்காரத்தை மந்திரம்னே சொல்லலை, பிரணவம்னு சொல்லுது. ஓங்கார மந்திரம் அப்படின்னு சொல்லலை, அது ஓங்காரம் பிரணவம்னு சொல்லுது, இல்லை உத்கீதம்னு சொல்லுது, இல்லை சாமம்னு சொல்லுது, இல்லை ஸ்வரம்னு சொல்லுது. ஓங்காரத்துக்கு நிறைய பேர் இருக்குது. ஓங்காரத்தை இந்த நிருசிம்ம உத்தரதாபினி ரொம்ப டீட்டெயிலாக போகுது. நம்ம லைட்டாக பேசினாலே மக்கள் வரவேற்கிறாங்க. ஜபம் வண்டி தானே பண்ண சொல்ல போகிறோம், அதனால் அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் அப்படின்னு அடியன் என்ன பண்ணுறேன், இந்த விசாரத்துக்கு பீரியாரிட்டி கொடுக்குறேன். அதனால் இந்த அனுஷ்டப் சந்தம் பரமாம் வித்யாம், மேலான வித்யா, யஷ்யா யஷ்யாங்கான் அந்யன்ய மந்த்ராக, இதனுடைய அங்கங்களாக தான் மற்ற மந்திரங்கள்லாம் இருக்குது. எத்திர பிரம்ம பிரதிஷ்டிதம், இதுதான் எல்லா மந்திரங்களுக்கும் பிரம்மம் போல் எல்லா மந்திரங்களும் இதுக்குள்ளே ஒடுக்கி இருக்கு. விஸ்வதேவாக பிரதிஷ்டிதாக, உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களும் இந்த மந்திரத்தில் ஒடுங்குறாங்க. எஸ்தாம் ந வேத கிமன் வேத கரிஷ்யதி, இது அறியாமல் இவங்க வேதத்தை வச்சு வேறு என்ன படைக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போ 1000 வருஷம் தபஸ் பண்ணதுனால அவர்கள் தேவர்கள், நமக்கு ஒரு வருஷங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். அப்போ 1000 வருஷம்னா எத்தனை? 1000 நாள். 1000 நாளாக என்னது? 3 வருஷம். என்னப்பா முடிக்கிறீங்க? ஒரு சின்ன கணக்கு போட மாட்டேங்கிறீங்களாப்பா? அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர், கால்குலேட்டரு, ஒரு 25,000 ரூபாய்க்கு அது அப்படி லேப்டாப்பு எல்லாங்க. ஸோ படைப்பு தொழிலுக்கு பயன்படுத்திய மந்திரம் என்னன்னு கேட்டால் அனுஷ்டுப்பு. இப்போ யோகம், ஞானம், யோகனிஷ்ட, ஞானனிஷ்ட, பிரம்ம முதல்ல வருது. ஞானனிஷ்டை இருந்தால் தான் யோகம் கைகூடும். அறிவு இல்லாமல் யோகத்தில் உட்கார முடியாது. நீங்களாம் சொல்லிட்டுருக்கேன் 15 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு தூக்கம் வருது, என்னால் முடியலன்னு சொல்கிறது என்னென்னா அறிவு இல்லை, செயலறிவு இல்லை. செயலறிவு நீ பெற்றதுக்கு அப்புறம் தான் தியானத்துக்கே போகணும். அதனால் தியானத்துக்கே போகக்கூடாது. ஏகாந்தத்துக்கு போ, தியானத்துக்கு போகாத. கண்ணை முடிக்கோ, விசாரம் செய், தியானம் பண்ணாத. தியானம் பண்ணால் தூங்கிடுவேன். 15 நிமிஷத்துக்கு மேலே நீ இருக்க மாட்டேன். தூங்கி நல்லா உட்காந்து தூங்கி விட்டு நான் சூப்பராக தியானம் பண்ணேன் அப்படி சொல்லக்கூடாது. சரி, இந்த ஒரு மந்திரம் தான் இருக்குல்ல, 4வது மந்திரம் பேசியிருக்கோம். 5வது மந்திரம் நாளைக்கு இது பண்ணலாம். இந்த 15 நிமிஷம், இந்த 15 நிமிஷத்தை இந்த வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அதனால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், வேறு வழி இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் 1000 மந்திரங்கள் தொகுத்ததுக்கப்புறம் இதை 10 கேட்டகரியில் பிரிக்க போகிறோம். 10 கேட்டகரியில் பிரம்மம், ஜீவன், ஜகத்து, அஜ்ஞானம், குரு, ஞானம், அத்வைதமா? அதுக்கு அத்வைதத்துக்கு முன்னாடி பிரம்மனிஷ்டை வருதா? நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். பாருப்பா, நான் கரெக்டாக சொன்னாலும் சிஷ்யர்கள் என்னை திருத்துறேன்னு சொல்லிவிட்டு அத்வைதம் தானே வருது. இப்போ சமாளிப்பார் போகிறேன். என்ன வீணாக நினச்சிக்கிட்டீங்களா சமாளிக்கிறதுக்கு, ஒத்துக்கிட்டு போகிறதுக்கு? அவர் ஃப்ளோவில் சொல்கிறேன். ஏதோ நான் எனக்கே இவ்வளோ ஞாபகம் இருக்காது. பிரம்மம், ஜீவன், ஜகத்து, அஜ்ஞானம், அதான் சிருஷ்டி, ஜகத்து எல்லாம் ஒன்று தான். மாயா அதெல்லாம் ஒன்று தான். எங்கே சொல்லுங்கள் ரமேஷ் பாபுஜி, சொல்லுங்கள். அத்வைதம்னா என்ன? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஆனந்தம் பரோபகாரமா? கரெக்டு. இப்போ நான் சொல்லியிருக்கிற வார்த்தை இன்றைக்கி நான் ஒரு நம்பர் போடலான்னு எடுத்தேன். ஆச்சரியமாக இருந்தது. இந்த 10 டைட்டில் அதுக்குள்ளே வருது. இப்போ நம்ம பேசுகிறேன். இப்போ இது வரைக்கும் 100 மந்திரம் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. இந்த வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரங்கள்லாம் வந்து வீடியோவாக வரல, ஆடியோவாக வருது, எங்களுக்கு புரியலைன்னு வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் அடியன் தனித்தனியாக 1000 மந்திரங்கள் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் அதை நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும்
ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தனித்தனியாக அர்த்தம் சொல்லி ஒரு 10 ஆடியோ வெளியிடுவோம், கண்டிப்பாக வெளியிடுவோம். அதில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரி, அதுதான் அப்போ புரிஞ்சுக்கலாம், இப்போ விட்டுடலான்னு நினைக்காதீங்க. இப்போலேருந்து கேட்டு வந்தால் தான் அப்போ புரியும். அதனால் இந்த வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே இறங்கட்டும். எதோ இறக்கி வச்சுருக்கீங்க, குப்பைகள் எக்கச்சக்கமாக கார்பரேஷன் தொட்டியை விட அதிகமாக வச்சுருக்கேன். அவனை விடுங்க, சும்மா அவனை ஏன் நோண்டிகிட்டே இருக்கீங்க? நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், சொல்ல வைக்கிறீங்களே. குழந்தைங்க அதுங்க விளையாடும், நீங்கள் அதுக்கு நீங்களும் குழந்தைங்களா மாறி என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் இப்போ கேட்டால் தான் அப்போ புரியும். இப்போ அலட்சியப்படுத்திட்டு சரி அப்படி போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி புரியாது. அதனால் இப்போ நல்லா கேட்டுங்க. நான் வேலை மனுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்ல. இப்போ முதல்ல பக்தனா, அதான் ஜீவன் சொல்லியிருக்கோம்ல. ஜீவன் பக்தன்லாம் எப்படி இருப்பான்? முதல் பாயிண்ட், பக்தன், சேவகன். பூசை எழுதுறீங்களா? நீங்கள் பூசை எழுதுறீங்களா? இதில் இருக்கும் பக்தன், மர்த்தியன். இதெல்லாம் ஜீவனுக்குள்ள தத்துவம். டைட்டில் ஜீவன்னு போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு டைரி வாங்கி, புது டைரி, பெரிய டைரியாக வாங்கி 10 பார்ட்டாக பிரித்து 10 பார்ட்டுக்கும் இந்த 10 டைட்டிலை மேலே வச்சுட்டு எந்த வார்த்தையை எந்த டைட்டிலில் நீங்கள் உள்ளே போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சீரியல் நம்பர் போடாமல் அப்புறமா சீரியல் போட்டுக்கலாம். ஈஸியாக போய்டும், இன்னும் ஈஸியாக போய்டும். நீங்கள் தனித்தனியாக பிட்டாக பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா கூட மாற்றி வைக்கிறது சிரமம். பறந்து போயிட்டுனாலும் அடுக்கிறது சிரமம், களைஞ்சிட்டாலும் அடுக்கிறது சிரமம். அதனால் இது ஈஸி. ஒரு டைரி எடுத்து 10 பார்ட்டாக பிரித்து முதல்ல பிரம்மம் 10 பக்கம், ஒரு 10 பகுதியாக பிரிக்க தெரியாதா டைரியை? 12 மாதம் இருக்குல்ல, ஒரு மாதமாக பிரிங்க, ஈஸி, முடிஞ்சு போச்சு. ஜனவரிக்கு பிரம்மா, பிப்ரவரிக்கு ஜீவன், மார்ச்சுக்கு சிருஷ்டி அப்படின்னு இதில் அந்த வரிசையிலே போடுங்க. இந்த வரிசையை மாற்றாதீங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் மனனம் பண்ணால் செய்ய மாட்டீங்க. இப்படி தான் மனனம் பண்ண வைக்கணும் உங்களை, வேறு வழி கிடையாது. இதுதான் ஈஸி. எல்லாருக்கும் ஈஸியானது. நீங்கள் இதை படிச்சுட்டு வர மாட்டான், எழுதிட்டு வருவான். புரியுதில்ல விஷயம்? எல்லாம் ஸ்கூலுக்கு போனால் தெரியும், காலேஜுக்கு போனால் தெரியும். எல்கேஜி யூகேஜியெல்லாம் உட்கார வச்சுட்டு பாடம் நடத்திட்டு இருந்தேன். சரி, பக்தன், மர்த்தியன், இவெல்லாம் ஜீவ லிஸ்ட்டில் போடணும் இதெல்லாம். இப்போ நீங்கள் நாளையிலேருந்தே அந்த கேட்டகரிலாம், நாளையிலேருந்து அந்த டைரி, பெரிய டைரியாக எடுத்துங்க. அல்பமான டைரிலாம் எடுக்காதீங்க. உங்கள் புத்தி மாதிரி இல்லாமல் நல்லா அகண்ட உங்கள் ஹிருதயம் மாதிரி இருக்கட்டும். உங்கள் ஹிருதயம் எல்லாருக்கும் அகண்டு இருக்குது, புத்தி சார் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அதனால் பக்தன், மர்த்தியன், பிரேயஸ்னால் என்னென்னா, மர்த்தியன்னா இறந்து பிறந்து சாப்பிட்றவன். இந்த லோகமே மர்த்திய லோகம்னு பேர். பிரேயஸுங்கிறது ஒவ்வொரு ஆசையும் உள்ளே நுழைஞ்சி அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டாங்கிறது. லட்டு சாப்பிடாதடா, சுகர் வரும்னா, இல்லை நான் சாப்பிட்டு பார்க்குறேன், அது இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே எத்தனை உலகத்தில் இருக்கோ அத்தனையும் நான் போகிப்பேன், அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வருவேன்னா அது பேர் பிரேயஸ்ன்னு பேர். அதுதான் பிரேயஸ். ஸ்ரேயஸ்னால் ஆரம்பத்திலே குருவோ இல்லை சாஸ்திரமோ சொல்லியிருக்கோம், இதை வேண்டாம், அதை விட்டுட்டு இந்த ட்ராக்கில் போனால் சரி, குரு சொல்லியிருக்காங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ட்ராக்கை பிடிக்கிறாங்க இல்லையா, அது மேலானது. பிரம்மத்தை நோக்கி போகிறது ஸ்ரேயஸ், ஜகத்தை நோக்கி போகிறது பிரேயஸ். இப்போ புரிஞ்சிருக்குமே? ஜகத்தை பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் பிரேயஸ், பிரம்மத்தை நோக்கி போனீங்கன்னா ஸ்ரேயஸ். வாழ்க்கையில் ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது. அடுத்தது சேவகன், அடுத்தது சுபைச்சா, தொண்டு செய்கிறான், சுபைச்சா வருது, முமுட்சுவாகிறான். அவனுடைய நிலை எப்படின்னா திரிதாபத்துக்கு உட்பட்டிருக்கான். சஞ்சித கர்மா அவனுக்கு இருக்குது, பிராரப்த கர்மா இருக்குது, ஆகாமிய கர்மா இருக்குது, ஸ்தூல உடம்பு இருக்குது. ஸ்தூல உடம்புனா என்னது? பசி தாகம். சூக்ஷ்ம உடம்புனா என்னது? காமம் குரோதம். காரண உடம்புனா அக்ஞானம் பயம். இல்லைங்க, வரக்கூடாது, ஜீவனில் வரக்கூடாது. அதெல்லாம் குரு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் அச்சா. திரிபுட்டி பிரபஞ்சம், ஜகத்து இருக்குல்ல, ஜகத்தில் வர வேண்டியது இது பிரபஞ்சம். இதை நீங்கள் அடிச்சிடலாம். இதை எடுத்து இப்போ ஜகத்துங்கிற டைட்டிலில் போட்டுங்க பிரபஞ்சத்தை.
10 டைட்டில் இப்போ நான் சொல்கிறத படிச்சுட்டே வரேன், எங்கே எதை சேர்க்கணுங்கிறத பண்ணிட்டு நாளைக்கு இதை ஃபேர் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு போய் பிரம்மத்தில் போடுங்க, இதெல்லாம் வந்து ஜெகத்தில் போடுங்க, இதெல்லாம் கொண்டு ஜீவனில் போடுங்க. இப்போ நான் படிக்கிறதெல்லாம் ஜீவனில் உள்ளது வருது, அதில் ஒரே ஒரு வார்த்தை பிரபஞ்சம் வந்து ஜெகத்தில் வருது, அதாவது சிருஷ்டியில் வருது. புரியுதா? பஞ்சகோஷம் ஜீவனில் வரும். பஞ்சகோஷம்னா உங்களுக்குள்ளே 5 கோஷம் இருக்குது. இல்லை எதையும் விட்டுருக்கேன்னா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மாலாம் உங்களுக்கு தெரியும், சொல்லணுமா என்ன? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்ன? சரி, பஞ்சகோஷம் இருக்கா? இன்றைக்கி இந்த ஜீவன் சம்பந்தமாக ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்தேனே. ஜீவன் சம்பந்தமாக என்ன இருக்குன்னா சுபாவம் எழுதிங்க. சுபாவம், அவன் சுபாவம் படி தான் போவான். ஆடு மாடு ஆச்சா? சுபாவம். அபாவம் ஜெகத்து, பாவம் சத்பாவம் இறைவன். அப்புறம் அந்த பஞ்சகோஷம் எழுதுனீங்கல்ல, அதுக்கு கீழே சுபாவம் போடுங்க, அதுக்கு கீழே பஞ்சீகரணம் போடுங்க. பஞ்சீகரணம்னா பஞ்சகரணம் எழுதலை, பஞ்சபூதத்தை பஞ்சகோஷத்துக்கு கீழே பஞ்சபூதம் பஞ்சீகரணம்னா என்னது? பஞ்சபூத கலவையினால் உங்கள் உடம்பு எப்படி செய்யப்படுதுங்கிறத ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் இருக்கீங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மொத்தம் 5 பேர். ஒரு ட்ரிப்புக்கு போயிருங்க. நீங்கள் தயிர் சாதம், புளி சாதம், புதினா சாதம், பெப்பர் சாதம், எல்லா சாதமும் எடுத்துகிட்டு போகிறீங்க. 5 பேர் 5 வெரைட்டியில். அதில் உங்களுடைய சரிபாதி, இப்போ நீங்கள் தயிர் சாதம்னா சரிபாதியை எடுத்து வச்சுக்கிறீங்க உங்களுக்கு, பாக்கி சரிபாதியை 4 பேருக்கு 12% பிரித்து கொடுக்குறீங்க. தயிர் சாதம் ஒரு கப்பில் 100% எடுத்துகிட்டு போகிறீங்க. அது பேர் 5 பேர் 5 வெரைட்டியில் எடுத்துன்னு வராங்க. நீங்கள் தயிர் சாதம்னு சொன்னால் தயிர் சாதத்தில் சரிபாதியை நீங்கள் வச்சுக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு, பாக்கி சரிபாதியை 4 பேருக்கு 12% பிரித்து கொடுக்குறீங்க. இப்போ சரிபாதி உங்களை விட்டு போயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் புளி சாதம் எடுத்து வந்திருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? பாதி தனக்கு வச்சுக்கிறான், பாக்கி 50% 4 பேருக்கு 12% பிரித்து கொடுக்குறான். இப்படி ஒவ்வொரு சாதமும் ஒரு சுத்தலில் வரும். அந்த கலவையில் நீங்களும் பூர்ணமாவீங்க, அவங்களும் பூர்ணமாவாங்க. ஆனால் அவங்க 5 வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ருப்பாங்க, நீங்களும் 5 ரைஸ் சாப்பிட்ருப்பீங்க. அது பேர் பஞ்சீகரணம். அப்படி தான் பஞ்சபூதத்திலேருந்து முதல்ல ஆகாயத்தை சரிபாதி எடுத்துக்கிட்டு பாக்கியை 4 பேருக்கும் பிரித்து கொடுக்கும். அப்புறம் காற்று தன்னை சரிபாதி வச்சுக்கிட்டு பாக்கி 4 பூதத்தையும் பிரித்து கொடுக்கும், 4 பூதத்துக்கும் பிரித்து கொடுக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு உடம்பு தயாரிக்கப்படுது. அதுதான் பஞ்சீகரணம்னு பேர். இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். அப்புறம் வந்து சுத்த தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம்னு எழுதுங்க. ஜீவனுக்கு சுத்த தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம். சுத்த தேகங்கிறது நோய், வைரஸ், பாக்டீரியா இல்லாதது. அது உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் கிடைக்கிறது. அதில் நீ வந்து சரி செஞ்சுக்கலாம். மூலிகையோ விரதமோ டயட்டோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? சுத்த தேகத்தை நீ உருவாக்கிக்கலாம். சாப்பிடாமலே இருந்தீங்கன்னா சுத்த தேகம் வந்துடும். ஞான தேகங்கிறது குரு ஞானோபதேசத்தினால உன்னை ஞானப்பிரகாசம் சொன்னல, ரெஸ்பிளண்டன்ட்னு சொன்னல, அந்த ஞானப்பிரகாசமாக உன்னுடைய உடம்பு ஜகிக்கும். படித்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கும், தேஜஸ் இருக்கும். அது பேர் ஞான தேகம். இறைவனை உங்களுக்குள்ளே பிரதிஷ்டையாகி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நல்லா விளங்க ஆரம்பித்தாருன்னா அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அது பேர் பிரணவ தேகம்னு பேர். சுவாமி நம்ம நெஞ்சில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சுவாமி வந்து இந்த உடம்பை பிரணவ தேகமாக மாற்றிருக்காங்க. புரியுதா? சாமானியர்களை நினைக்காதீங்க. குரு, ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள்லாம் பிரணவ தேகத்தில் தான் இருப்பாங்க. இதுக்கு ஆத்தென்டிக்காக மந்திரங்கள் நம்மள்கிட்ட இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஆனால் வள்ளலார் மற்ற அது சார்ந்த ஞானத்தில் அந்த லிட்ரேச்சரில் அவர் பேசுகிறார் இதெல்லாம். சரியா? அடுத்தது இவனே வந்து சரி, இது வந்து இதெல்லாம் என்னது ஜீவனில் வருது. ஜீவனுக்கு அப்புறம் ஜீவனுக்கு வர முன்னாடி பிரம்மம் இருக்குது, அதை விட்டுருங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? குரு பேசுகிறீங்களா? குரு 5வது இடத்துல வராரு. குருவா? குரு வந்தோடனே என்ன பண்ணுவார்? தீட்சை கொடுப்பாரா? அகங்காரம் இங்கே வரக்கூடாது.
அகங்காரம் எங்கே போனோம்? இதில் எழுதலையம்மா அகங்காரம், அதில் ஜீவனில் வரும். அகங்காரம் சரி பரவாயில்ல, அகங்காரம் ஜீவனில் வரணும், எங்கேயாவது போட்டுங்க. இப்போ குரு வந்தாச்சா? குரு வந்து தீட்சை கொடுக்குறாரா? தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் சத்துவகுணத்தை இதில் எழுதலையம்மா நீ. என்னத்த இது யார் எழுதுனது? இது பாதியை விட்டு சாப்பிட்டு முழுங்கிட்டாரு. சத்துவகுணம் எழுதலை. இல்லை சத்துவகுணம் தீட்சா, சத்துவகுணம், சரணாகதி இதில் வரல. குருவுக்கு அப்புறம் தீட்சா, அப்புறம் வந்து என்ன வந்து அது இதை எழுதலையா? சேர்த்தனை தானே இதை எழுதணும். நேற்று சொன்னது தானே இது. இல்லைப்பா, நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காதீங்க. கோவம் வந்துடும் எனக்கு. இந்த பேஜில் நீங்கள் எழுதலை, நாளைக்கு ஃபேர் பண்ணிட்டு வாங்க சரியா? இப்போ வந்து என்னென்னா குரு தீக்ஷா, அப்புறம் அகங்காரம் இங்கே வரக்கூடாது, இப்போ ஜீவனில் போகணும். அவன் வந்து சரணாகதி பண்ணுறான், குரு சேவா பண்ணுறான். இந்த லோக யோசனா, புத்திர யோசனா, வித்யாசனாலாம் ஜீவனில் வரணும். மேலே கொண்டு போயிடுங்க, இன்னும் ஈஸியாக போடுவோம். இன்னும் ரொம்ப ஈஸியாக போய்டும் உங்களுக்கு. லோக யோசனா, புத்திர யோசனா, வித்யாசனாலாம் ஜீவனில் போயிடணும். தெரியலன்னா நாளைக்கு கேட்டுங்க. தப்பு தவறுலாம் இருக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், குழப்பம்லாம் வேண்டாம். சத்துவகுணமே வரல. சரி, சத்துவகுணம்னு எழுதுங்க. சத்துவகுணம் எழுதிட்டு அதோட இதை சேருங்க. தானம் தர்மம்லாம் போடுங்க. சத்துவகுணம், தானம், தர்மம் 3 வார்த்தை எழுதணும். சத்துவகுணம், கீழே தானம், கீழே தர்மம். அதிலேயே நொறுக்கி நொறுக்கி எழுதி நான் அன்றைக்கே சொன்னேன். 3 பேஜ் 3 லைனு விட்டு எழுதுங்கன்னு. அச்சா, தானம் தர்மம், தான தர்மம் ஆச்சா. அப்புறம் குருகிட்ட தானே இருக்கீங்க. குருகுலம் குரு சன்னதியில் இருக்கிறது குருகுலம். டெய்லி பார்க்குறீங்கன்னா குருகுலம் தான். டெய்லி தரிசனம் பண்ணுறீங்கன்னா குருகுலம் தான். அவர் கூடயே இருக்கணும்னு இல்லை, அவரோட நித்திய தரிசனம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தானே. அச்சா, அடுத்தது இந்த அத்தியாசங்கிறது ஜகத்தில் வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஜீவனில் இருக்கிறதையே சொல்லிவிடா. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் போடுங்க. அகங்காரம் ஏற்கனவே போட்டிங்க. மனம், சித்தம், புத்தியே ஜீவனில் போடுங்க. நம்பர் போட்டால் நிறைய மாதிரி அடித்து எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்படி போட்டோம்னா ஈஸியாகிடும். அதுக்காக இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். புரியுதா இல்லையா? எது ஈஸி? இதுதான் ஈஸி. இதுதான். அப்புறம் ஜீவனில் திரிகுணம் போடுங்க. ஜீவன்லேயே திரிகுணம் போடுங்க. குருவில் வந்து தான தர்மம் போட்டிங்களா? சத்துவகுணம் போட்டிங்களா? குருகுலம் போட்டிங்களா? நிந்தா ஸ்துதிலாம் ஜீவனில் போடுங்க. நிந்தா ஸ்துதிலாம் ஜீவனில் போடுங்க. இப்போ ரொம்ப அருமையாக பிரித்தாச்சு. முருகனுக்கு நன்றி சொல்லணும். குரு அந்த தீட்சைலாம் வந்துருச்சுல்ல. இப்போ நிந்தா ஸ்துதியை தூக்கி மேலே ஜீவனில் போடுங்க. போட்டாச்சா? அடுத்த சம்ஹிதம்னா குருவோட பொருந்துறது. குருவோட பொருந்தீங்களா? விகாரங்கிற வார்த்தையை ஜீவனில் போடுங்க. விகாரம் ஜீவனில் போடுங்க. விகாரத்தை புரியுதா? செக்ரிகேட் பண்ணுறது புரியுதா? எது ஈஸி? இங்கே தான் சத்துவகுணத்தை போட்டு வச்சுருக்காரு. சரி, சத்துவகுணம் வைதிகம், சாதகன் ஆகிறான். அச்சா, அந்தர்முகி ஊர்தவ கத்தின்னு ஒன்று இருக்குமே, அதை வந்து அந்தர்முகி எழுதுறீங்கள்ல, அதுக்கு கீழே ஊர்தவ கத்தியை போடுங்க. அந்தர்முகி உள்ளே போனால் அவன் மேலே ஏறுவான். அச்சா, சாது பரமாத்திகம், தவம், சிரவணம், மனனம், மச்சித்தக, மத்பரக,
துவஜ் சத்தியம் ரிதம் சத்தியகாமக திதிக்ஷா. இந்த மாயாவை தனி டைட்டில் போடுங்க, ஜகத்தில் போடணும் மாயாவை. சிருஷ்டி சிருஷ்டி ஜகத்து மாயா 3 ஒன்று தான். சிருஷ்டி ஜகத்து மாயா 3 ஒன்று தான். இந்த ராகத்வேஷத்தை கொண்டு போய் ஜீவனில் போடுங்க. போட்டிங்களா? ஏதோ ஒன்று சொல்ல வந்தேனே. விக்ஷேபம் ஆவரணம் அதெல்லாம் வந்து மாயாவில் போடுங்க. விக்ஷேபம் ஆவரணம் மாயாவில் போடுங்க. இந்த நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 10 வார்த்தைக்கும் பிரம்மம்னா என்ன அப்படியே ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லுவேன். அந்த ஒரு லைன் ஆதாரமாக இருக்கும், பாக்கியெல்லாம் ரிலேட்டிவாக இருக்கும். புரிஞ்சுதா? அந்த ஒரு லைன்லேயே உங்களுக்கு அந்த பிரம்மம்னா என்னங்கிறத ஒரே லைனில் சொல்லிடுறேன்ல. பாக்கி பிரம்மத்தினுடைய குணம், கேரக்டர், அதுக்கு இதெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் ரிலேட்டிவாக அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த கேட்டகரியில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? சொல்கிறது புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ வைராக்கியம்லாம் இதில் வருது, குருவில் வருது. வீரியம் வந்து ஞானத்தில் தான் வரும். ஏகாந்தம், சங்கல்பம், பிராணாயாமம், ஓங்காரம், அனுச்சிந்தனம் ஞானாக்னி. ஞானாக்னி எங்கே போட்டீங்க? அனுச்சிந்தனத்துக்கு அப்புறம் ஞானாக்னி போடுங்க. ஞானாக்னி அனுச்சிந்தனம். அதான் ஓங்காரத்துக்கு அப்புறம் அனுச்சிந்தனம், ஞானாக்னி, அனுஷ்டானம், புருவமத்தி இதெல்லாம் கூட மாற்றுவேன் அப்புறமா. ஆமாம், அப்புறமா ஞானம் இதெல்லாம் பிரிப்பேன் நான். இப்போ முதல்ல கொஞ்சம் ஈஸியாக ஒரு நிறைய டைட்டில் சொல்ல முடியாது, ஒரு 2-3 டைட்டில் மட்டும் சொல்லி அதுக்குள்ளே கொண்டு வந்து அப்புறம் அதை பிரிச்சிருவேன், தனித்தனியாக பிரிப்பேன். ரொம்ப பிரிக்கணும். இது நிறைய எடிட்டிங் ஒர்க்கு நிறைய இருக்குது. அப்போ தான் நீங்கள் மனனம் பண்ணுவீங்க, அப்போ தான் இதை சிந்திப்பீங்க. இதெல்லாம் அடியன் கையில் தொட்டேன்னா ஒரு மணி நேரம் 1 நிமிஷத்தில் போதும் எனக்கு. தியானம், அபியாசம், ஏகம் பிரம்மம். என்ன ஏகம் பிரம்மம்? பிரம்ம விவர்த்தம். பிரம்மம் எப்படி இருக்கு? பிரம்ம விவர்த்தமாக இருக்குது. ஏகம் குரும், ஏகம் ரசம், அத்வைதம், சாட்சாத்காரம், சமாதி, சித்தசுத்தி. சமாதின்னு சொன்னதில் சமாதிக்கு அப்புறம் சகஜ சமாதி அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுங்க. சமாதி, சகஜ சமாதி. இதெல்லாம் கடைசியில் வர வேண்டிய விஷயம். இதெல்லாம் முன்னாடி வந்துடுச்சு. சரி, பரவாயில்ல. இதில் வந்து இந்த இடையில எங்கே தெரியுமா அனுஷ்டானம் போட்டிங்கல்ல, அனுஷ்டானத்துக்கு அப்புறம் 3 கிரந்தியை போடுங்க. பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி, விஷ்ணு பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு 3 கிரந்தியை போடுங்க அனுஷ்டானத்துக்கு பிறகு. அப்புறம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு இவ்வளோ முடிக்க முடியாது போல இருக்கு. சரி, பாக்கி இதை நாளைக்கு பார்க்கலாம். புதுசாக சேர்க்க வேண்டியது. இப்போ வரேன். இதோட அச்சுத்த சித்தி வந்து கடைசியில் வரணும். சித்தி வந்து கடைசியில் வரணும். சரி, இப்போ இருக்கட்டும், விட்ட எதையும் நீக்கினதை திரும்ப கரெக்டாக எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். நீக்கின மாட்டேன்னா அது உள்ளேருந்து வெளில போயிடக்கூடாது, வார்த்தை போயிடக்கூடாது. அப்புறம் அச்சுத்து, சுயம்பு, துரியம், ஊர்தவகதி, யதி, ஆத்மா, ஆத்மரதி, சித்து, ஜீவக, ஆத்ம விசாரம், ஞானாக்னி, யோனி, மனோலயம், வாசனாசயம், இக்ஷ, வாசனாட்சயம், அநாகதம், தூஷ்ணீம், தர்ஷனம், அனுபூதி. இதெல்லாம் சரி பண்ணணும். நேரம் இல்லை.
சரி, இது எப்படி இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ 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 திவேல் முருகனுக்கு மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்